நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மை நல ஆணைய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய புத்த மத முதியவரை கிண்டலாக பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டது. நாகை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மை நல ஆணைய கலந்தாய்வு கூட்டம் ஆணைய தலைவர் சோஜோ அருண், துணைத் தலைவர் குத்தூஸ், உறுப்பினர் முகமது ரஃபி, ஆட்சியர் ஆகாஷ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்த மதத்தினர் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்தனர். கூட்டம் முடிந்து அனைவரும் வெளியே வந்தபோது பௌத்த மதத்தை சேர்ந்த 10 பேர் சிறுபான்மை தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது அவர்களிடம் பேசிய ஆணைய தலைவர் அருண், கூட்டத்தில் பேசிய முதியவரை பார்த்து மது குடித்துவிட்டு பேசியதாக கிண்டலாக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த புத்த மதத்தினர் சிறுபான்மை நல ஆணைய தலைவரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சிறுபான்மை நல ஆணைய தலைவர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுபான்மையர் நல ஆணையத்தினுடைய எங்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் புத்திஸ்டுகள், சமணர்கள் அனைவரும் பௌத்தர்களும் கலந்து கொண்டோம். இதில் பௌத்தர்கள் சார்பாக பேசிய ஐயா எஸ்.சி. ஜெயராமன் அவர்கள் மிக நுட்பமாக புத்த விகாரை மீட்டெடுக்க வேண்டும், சூடாமணி விகார் எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் இங்கே கூப்பிட்டு அழைத்து கேவலப்படுத்தும் விதத்தில் நீ தண்ணியை போட்டு விட்டு வந்து பேசினாயா என்று, அதுவும் புத்திஸ்டுகளை பார்த்து கேட்டு மிக கேவலமான பொது வெளியில் பேசியிருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக அந்த தமிழக முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த ஆணையரை உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும். அந்த இடத்திலே கலெக்டர் இருந்திருக்கிறார், எஸ்பி இருந்திருக்கிறார்.